ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி ரவா கிச்சடி பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1 கப் ரவையை இதில் சேர்த்துடலாம். ரவையை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். ரவையை நல்லா வறுத்தாதான் நமக்கு கிச்சடி நல்லா பிசு பிசுப்பு இல்லாமல் வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவையை வறுத்துக்கலாம். பாருங்கள், பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். சூடானதும் 1 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 5-6 முந்திரியையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் கடுகு உளுந்தம் பருப்பையும் நம்ம பொரிய விடலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இது எல்லாம் வதங்கினதும் ஃப்ளேவருக்காக தக்காளி சேர்க்கணும். ரொம்ப சேர்த்துடக்கூடாது. சின்ன தக்காளியாக இருந்தால் 1, பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி சேர்த்தா போதும். இது எல்லாம் வதங்கினதும் காய்கள் ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் பச்சை பட்டாணி, 1 கேரட், 4-5 பீன்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக காய் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். காய் வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே போதும். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ரவையை மிக்ஸ் பண்ணும்போது கையில் தெரிக்கும். அதனால் கேப் விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா பொழு பொழுன்னு கிடைக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா கையில் தெரிச்சிரும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஈரப்பதம் இருக்கையிலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஈரப்பதத்தோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணால் தான் ரொம்ப நேரம் நமக்கு அந்த ரவையோட பொழு பொழுப்பு தன்மை கிடைக்கும். டேஸ்டியான ரவா கிச்சடி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.